வனவிலையிலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது, அது உச்சமாக இருக்கும்பொழுது, அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஏன்னா என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு பெரிய ப்ரெஷரையோ நெருக்கடியோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதனால் வந்து சில பேர் வேலையை தூக்கி போட்டுறேன் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் ஏடாவடமாக டெசிஷன் எடுப்பீங்க. இது கரெக்டான டைம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது, அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்களை நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு செலவு நிறையா வருதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய பெருசாக ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சனி புதன் இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமானது சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீன லக்னமானது சந்திர தசாபுக்தி அந்தர்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி இருந்தாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 3ல் இருக்கார். என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலோ ஒரு போதைத்தனமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து குரு தசாபுக்தி அந்தர்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் இடமா வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக சனி தசாபுக்தி அந்தர்கள். 11 12ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய செலவுகளாகும். எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, இருந்தாலும் எப்படியும் பண்ணிடுவோம், பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே தூண்டி விடுங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி. இப்போ வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரம், கணவன் மனைவி உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. புதிய சொத்துக்கள், புதிய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி இருந்தாலும் கேது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தைரியம் கொடுக்கும். பட் இருந்தாலும் 6ல் வந்து சுக்கிரனும் கேதும் இருக்கும்போது வழக்குகள், ஏதாச்சும் வழக்குகள் போடலாம், நான் கேஸை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி போவோம். ஏடாவடமாக திங்க் பண்ணுவீங்க. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததான் நினச்சி ரொம்ப எமோட் ஆகுறது. வேலையில் வந்து வேலை வேணாம் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது சுக்கிரன் கேது இருந்தாலே அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா வீடு விற்பனை, சொத்துக்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுக்தி என்ற நடக்கிறதுக்கும் இதே தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் வந்து பூர்வீக சொத்துக்களோ இல்லை வேலையில் இருக்கவங்க வந்து இந்த டைமில் வந்து என்ன ப்ரெஷர் இருந்தாலும் வேலை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் கடன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை,
மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது, பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையிலாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தா வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், பலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்கறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேண்டும். என்ன வேணும்னா, எனது மூதாதையர்கள் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையர்கள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.